நாம் உன்னத ஆசீர்வாதத்திற்கும் உயர்ந்த தேவருக்கும் உரியவர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்துல யாபேஸ் கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்றாரு. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு மீட்டு எனக்கு பாதுகாத்தருளும் சொல்றாரு. எவ்வளவு ஒரு அருமையான ஜெபம். இந்த ஜெபத்தை அவர் கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அந்த கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. இதே மாதிரி அநேக ஜெபங்கள் வேதத்துல உண்டு. எவ்வளவோ பேர் எவ்வளவோ விதமான ஜெபங்களை பண்ணியிருக்காங்க. வேதம் சொல்லுது எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்ட்டு. யாபேஸ் என்னென்ன ஜெபம் பண்ணாரோ ஆசீர்வாதத்திற்காக, அந்த ஆசீர்வாதத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்குள்ள வந்துடுச்சு. ஸோ யாபேஸ் நீங்க இனிமேல் ஆசீர்வாதம் எனக்குள்ள இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள சகல விதமான ஆசீர்வாதங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க மேன்மையானவர்களா இருப்பீங்க. உயர்ந்த இடங்களில் இருப்பீர்கள். God bless you all. Amen.